Good morning students, welcome to exam career world. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th standard biology biobotanyல unit 2 plant kingdomல ஒரு நியூ டாபிக் bryophytes. அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். Bryophytesனா என்ன சொல்றாங்கன்னா amphibians of plant kingdom. Amphibians என்ன சொல்லுவாங்கன்னா both water and land. வாட்டர்லயும் அது வாழும், லேண்ட்லேயும் அது வாழ்கிறது தான் ஆம்ஃபிபியன்ஸ்ன்றதை சொல்லுவாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்ட்ரொடக்ஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இன் திஸ் ப்ரீவியஸ் சாப்டர் வி நோட்டீஸ் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் தாலஸ் ஆர்கனைசேஷன் இன் ஆல்கே. ஆல்கேலே நிறைய டிஃப்ரெண்ட்டான தாலஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ஆல்கே ஒவ்வொரு மெம்பர்ஸ் ஆஃப் குரூப் ஆஃப் ஆல்கேலாம் தாலஸோட ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதில் மெஜாரிட்டி ஆஃப் தம் எல்லாமே அக்வாட்டிக் தான் அப்படின்றத சொல்கிறாங்க. த டெவலப்மெண்ட் ஆஃப் ஹெட்ரோட்ரைக்கஸ் ஹேபிட், development of parenchyma tissue, dichotomous branching in some algae or support the view that colonization of plant in land occurred in the past. என்ன சொல்கிறாங்கன்னா ஹெட்ரோட்ரைக்கோஸ் ஹேபிட்டும் டெவலப் ஆகுது, parenchyma tissue, dichotomous branching. ஹெட்ரோட்ரைக்கஸ் ஹேபிட்னா என்ன சொல்லுவாங்கன்னா எரெக்ட் அண்ட் ப்ரோஸ்டேட் பிரான்ச்னு சொல்லுவாங்க. எரெக்ட்னா என்ன சொல்லுவாங்கன்னா நேராக வளர்றது, ப்ராஸ்டேட்னா கிரவுண்டை நோக்கி வளர்றது தான் ப்ராஸ்டேட் பிரான்ச். அந்த மாதிரி டெவலப்மெண்ட் இருக்கும். parenchyma tissueனா என்ன, அதை சப்போர்ட் பண்ணுற டிஷ்யூ தான், வளர்கிறதுக்கு மெயினாக ஸ்ட்ரென்த்து கொடுக்குறது. அதே மாதிரி டைக்கோட்டோமஸ் பிரான்ச்சிங், இதெல்லாமே டைக்கோட்டோமஸ்னால் என்ன சொல்லுவாங்க, அதில் ஒரு பிரான்ச்சாக பிரிஞ்சு, ஓகேவா, ஒரு ஸ்டெம்னா அதுலேருந்து 2 பிரான்ச் அந்த மாதிரி பிரான்ச்சாக பிரிக்குது. அது ஒரு காலனைசேஷனாக ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் bryophytes are simplest and most primitive plant groups descended from algae like ancestor. bryophytesன்றது பழமையான ஒரு algae plant groups சொல்கிறாங்க. they are the simple embryophytes. இது ஒரு embryophytesன்றாங்க. let us learn about the structure and reproduction of this primitive land plants called bryophytes in detail. என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம இதில் bryophytes, ஓகேவா, அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷனை பற்றி நம்ம பார்க்க போகிறோமா. அதில் நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, bryophytes are simplest land inhabiting cryptogams. என்ன சொல்கிறாங்கன்னா bryophytes cryptogamsன்றாங்க. cryptogamஸ்னால் என்ன சொல்லுவாங்க, நான் சீடு, ஓகேவா, நான் சீடிங் ஃப்ளாரிங் பிளான்ஸ். நாட் சீட் சொல்கிறது cryptogams, சீட்லேருந்து வராமல் நாட் சீடு அப்படின்றத சொல்கிறது bryophytes. அதே மாதிரி அண்ட் ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு மாய்ஸ்ட் ஷேடி ஹேபிட். அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து தவிர்த்துடும் மாய்ஸ்ட். ஷேடி ஹேபிட்னா ஈரமான நிழலில் வாழ்விடம், அந்த மாதிரி சொல்கிறது தான் மாய்ஸ்ட் ஷேடி ஹேபிட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுன்றாங்க. அதுக்கப்புறம் இதில் மெயினாக என்ன சொல்லுவாங்க, தே லேக் வாஸ்குலார் டிஷ்யூஸ் அண்ட் தென் தே ஆர் கால் நான் வாஸ்குலார் கிரிப்டோகாம்ஸ். இதில் வாஸ்குலார் டிஷ்யூ இருக்காது. வாஸ்குலார் டிஷ்யூனா என்ன சொல்லுவாங்க, ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் வெசல்ஸ். ஜைலம் என்ன பண்ணும், வாட்டரை டிரான்ஸ்போர்ட் பண்ணும், ஃப்ளோயம் வந்து ஃபுட் மெட்டீரியலை டிரான்ஸ்போர்ட் பண்ணும். ஆனால் இதில் வாஸ்குலார் டிஷ்யூ இல்லாதனால இது என்ன சொல்லுவாங்கன்னா நான் வாஸ்குலார் கிரிப்டோகாம்ஸ். இது வந்து நாட் சீடும் இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது, நான் வாஸ்குலார், இதில் வெசல்ஸும் இருக்காது. ஆனால் they are also called as amphibians of plant kingdom because they need water for completing the life cycle. அது லைஃப் சைக்கிளை கம்ப்ளீட் பண்ண ப்ரீடிங் ஸ்டேஜ் இருக்கும்போது, ஓகேவா, இனப்பெருக்கத்துக்கு இருக்கும்போது அதுக்கு வாட்டர் தேவை, ஓகேவா, அப்போ தான் அதோட லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகுன்றத சொல்லுவாங்க. அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா they are also called as amphibian of plant kingdom. நெக்ஸ்ட்டு இதில் பார்க்கும்போது சிவ்ராம் காஷ்யப், father of Indian bryology, he published a book Liverwort of Western Himalayas and Punjab plains. He identified the new genera like Actinsonilla, Sassia, Civadilla and Stephensonilla. இதெல்லாமே அவர் வந்து நியூ ஜீன் குரூப்பை வந்து ஐடென்டிஃபை பண்ணார். இவர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாதர் ஆஃப் இந்தியன் பயாலஜி. ஓகே, பயோஃபைட்ஸ் பற்றி படிக்கிறனால இதை வந்து என்ன சொல்கிறாங்க, பயாலஜி அப்படின்றத சொல்கிறாங்க, ஃபாதர் ஆஃப் இந்தியன் பயாலஜி. நெக்ஸ்ட்டு ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர்ஸ் பார்க்க போகிறோம். பிளான்ட் பாடி ஆஃப் bryophytes இஸ் கேமட்டோஃபைட். இது ஒரு கேமட்டோஃபைட்டிக் ஸ்ட்ரக்சர் தான், ஓகே, என் ஃபேஸ் ஆப்ளாய்ட் ஃபேஸ். ஆனால் இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா அண்ட் இஸ் நாட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்ட்டு ரூட் ஸ்டெம் அண்ட் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். இதுலேருந்து ரூட்டோ ஸ்டெம்மோ லீஃப் லைக் ஸ்ட்ரக்சரோ அது ஃபார்ம் ஆகாது, ஓகேவா. மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ப்ரிமிட்டிவ் லேண்ட் டுவெல்லர்ஸ், சம் ஆஃப் தெம் ஆர் அக்வாட்டிக். மோஸ்ட் ஆஃப் தம் என்ன சொல்கிறாங்க, லேண்டில் வாழும், சம் தான் அக்வாட்டிக். அதில் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா ரியலா அண்ட் ரிக்ஷியோ கார்பஸா. நெக்ஸ்ட்டு கேமட்டோஃபைட்டிஸ் கான்ஸ்பிகஸ்னால் நம்ம கண்ணால் பார்க்கலாம், ஓகே, அண்ட் லாங் லைவ்டு ஃபேஸ் ஆஃப் லைஃப் சைக்கிள். இதோட லைஃப் சைக்கிள்
லாங்காக இருக்கும். அதே மாதிரி தலாய்ட் ஃபார்ம்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் லிவர் ஓட்ஸ் அண்ட் ஹார்ன் ஓட்ஸ். லிவர் ஓட்ஸ்னால் என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளாட்டன் பாடி வந்து ஃப்ளாட்டனாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேவா, அந்த ஸ்டெம்மும் அதே மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கும். ஹார்ன் ஓட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹார்ன் ஓட்ஸ் ஹார்ன் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஓகேவா, ஹார்ன் ஓட்ஸ்னால் ஹார்ன் லைக் ஸ்ட்ரக்சர், கொம்பு மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிறனால இது ஹார்ன் ஓட்ஸ்ன்றாங்க. இன் மோசஸ் லீஃப் லைக் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ப்ரெசன்ட். மோசஸ் இதெல்லாமே ஒரு அதோட ஃபார்ம்ஸை தான் சொல்லுவாங்க, தலாய்ட் ஃபார்ம்ஸ் தான் சொல்லுவாங்க. அந்த தலாயில் லிவர் ஓட்ஸ் அண்ட் ஹார்ன் ஓட்ஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி மோசஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லீஃப் லைக் மாதிரியும் ஸ்டெம் லைக் மாதிரியும் ஸ்ட்ரக்சர் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இன் லிவர் ஓட்ஸ் thallus grows prostrate on the ground and is attached to the substratum by means of rhizoids. லிவர் ஓட்ஸ்னால் என்ன சொல்லுவாங்கன்னா அதில் வந்து ரிசைடுன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது என்ன பண்ணுன்னா அந்த thallus வந்து அது வந்து எப்படி வளருன்னா கிரவுண்ட் வைஸ் வெர்டிக்கலாக வளராமல் ஓகேவா அப்படியே படர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். கிரவுண்டு சாயில் வச்சு டிபெண்ட் பண்ணி அது அப்படியே படர்ந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும். நேராக வளராமல் அப்படியே தரையொட்டி அந்த மாதிரி வளரும். ஓகேவா, அது வந்து ப்ராஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்னென்னா இஸ் அட்டாச் டு த சப்ஸ்ட்ராட்டம் பை மீன்ஸ் ஆஃப் ரிசைட். அந்த இதில் வந்து அந்த ஸ்ட்ரக்சரில் ரிசைட் மூலிமா அந்த சாயிலில் என்னென்ன சப்ஸ்ட்ராட்டம் இருக்கோ அது எல்லாமே அட்டாச் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. எது ஹெல்ப் பண்ணுது? ரிசைட் ஸ்ட்ரக்சர் ஹெல்ப் பண்ணுது. அதில் 2 டைப் ஆஃப் ரிசைட் சொல்கிறாங்க. ஒன்று ஸ்மூத் வால்டு, இன்னொன்று வந்து பெக்குடு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஸ்மூத்தாக இருக்குது. இன்னொரு பெக்குடுனா என்னென்னா உள்ளக்க வந்து இன்னர் லேயரில் நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். ஓகேவா, அந்த இன்னர் லேயரில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தூக்கி நிற்கிறத வந்து பெக்குடு ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மல்டிசெல்லார் ஸ்கேல்ஸ் ஆர் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் மோசஸ் பிளான்ட் பாடிஸ் எராக்ட் வித் சென்ட்ரல் ஆக்சிஸ் பியரிங் லீஃப் லைக் எக்ஸ்பான்ஷன். என்ன சொல்கிறாங்கன்னா எரெக்ட்னா அது வெர்டிக்கலாக அது வளரும். ஓகேவா, இன் மோஸில் அந்த பிளான்ட் பாடி வெர்டிக்கலாக அது வளரும். அதுக்கப்புறம் மல்டிசெல்லார் ரிசைட்ஸ் ஆர் ப்ரெசன்ட். மல்டிசெல்லார் ரிசைட் இருக்குமா, அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ரீப்ரொடக்ஷன் ப்ரையோஃபைட்ஸ் நம்ம ஸ்ட்ரக்சர் பார்ப்போம் ஃபிகர் 2.5ல். அதுக்கு முன்னாடி இதில் வாஸ்குலர் டிஷ்யூஸ் லைக் சைலம் அண்ட் ஃப்ளோயம் ஆர் கம்ப்ளீட்லி ஆப்சன்ட். இதில் வந்து சைலமும் ஃப்ளோயம் இல்லாதனால இது என்ன சொல்கிறாங்கன்னா நான் வாஸ்குலர் cryptogams. Next, vegetative reproduction take place by the formation of adventitious buds மூலமா அது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் டியூபர் மூலமா அது டெவலப் ஆகும் இன் ஆந்தோசீரஸில். இன் சம் ஃபார்ம் ஸ்மால் டிட்டாச்சபிள் பிரான்ச்சஸ் ஆர் ப்ரூட் பாடிஸ் ஆர் ஃபார்ம். என்னென்னா டிட்டாச்சபிள்னால் என்ன சொல்லுவாங்கன்னா அதுலேருந்து டிவைட் தனியாக வந்து அதுலேருந்து ஒரு நியூவாக ஃபார்ம் ஆகிறது தான் டிட்டாச்சபிள். அதுலேருந்து ஒரு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. அது எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்கன்னா பிரையோப்டெரிஸ் ஃப்ரக்டிக்ளோசா, இதே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இன் மார்ச்சான்டீனாவில் ப்ரொபகேட்டிவ் ஆர்கன்ஸ் கால் ஜெம்மா ஆர் ஃபார்ம் அண்ட் ஹெல்ப் இன் ரீப்ரொடக்ஷன். ஜெம்மா வந்து ஒரு ஆர்கன் என்ன சொல்கிறாங்கன்னா ஜெம்மா, அது மூலயமா ரீப்ரொடக்ஷன் நடக்கும்ன்றாங்க. ஜெம்மான்றது ஒரு கப் ஷேப் மாதிரி இருக்கும். ஓகே, அந்த இடத்துலேருந்து ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜ் அந்த இது மூலயமா நடக்கும்ன்றதை சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒவ்வொரு எக்ஸாம்பிளுக்கு தகுந்தாப்பில் ஒவ்வொரு ரீப்ரொடக்ஷன் ஸ்டேஜாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது எல்லாமே ஒரு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பார்க்க போகிறோம். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இஸ் ஊகேமஸ் மூலயமா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஊகேமஸ்னால் என்ன, ஃபிசியாலஜிக்கலாகவும் மார்ஃபாலஜிக்கலாகவும் டிஸ்சிமிலர் கேமைட்ஸை சொல்கிறது. அதே மாதிரி ஆந்த்ரீடா அண்ட் ஆந்த்ரீடியா ஆர்ச்சிகோனியா இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஆந்த்ரீடியான்றது மேல் செக்ஸ் ஆர்கன், ஆர்ச்சிகோனியான்றது ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன். அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகலாம், அதை சுற்றி ஒரு ப்ரொடக்டிவ் கவரிங் இருக்கும். ஓகே, இதெல்லாமே இது என்ன சொல்கிறாங்கன்னா மல்டி செல்லுலார். அதே மாதிரி ஆந்த்ரீடியா ப்ரொடியூஸ் பை ஃப்ளாஜலேட் ஆந்த்ரோசாய்ட்ஸ் விச் ஸ்விம் இன் தின் ஃபிலிம் ஆஃப் வாட்டர் அண்ட் ரீச் த ஆர்ச்சிகோனியம் அண்ட் ஃபியூஸ் வித் எக் டு ஃபார்ம் த டிப்ளாய்ட் ஜைகோட். ஆந்த்ரீடியா வந்து என்னென்னா அதில் ஆந்த்ரியோசாய்ட்ஸ்னால் என்ன, ஆந்த்ரீடியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற இப்போ ஸ்பெர்ம்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி ஆந்த்ரீடியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு கேமெட் தான் ஆந்த்ரோசாய்ட்ஸ். அது வந்து என்னென்னா வாட்டர் மூலிமா ஸ்விம் ஆகி அந்த ஃபீமேல் ஓகேவா ஆர்ச்சிகோனியமில் போய் ரீச் பண்ணி எக்கோட ஃபியூஸ் ஆகி ஒரு டிப்ளாய்ட் ஜைகோட்டாக ஃபார்ம் ஆயிருன்றதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபெர்டிலைசேஷன் நடக்க வாட்டர் இம்பார்ட்டன்ட். ஜைகோட் இஸ் த ஃபஸ்ட்டு செல்ஃப் ஆஃப் த ஸ்போரோஃபைட் ஜென்ரேஷன். ஜைகோட் தான் ஒரு ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபஸ்ட்டு செல். ஸ்போரோஃபைட் ஜென்ரேஷன், ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ். ஓகேவா,
ஆப்ளான்டிக் ஃபேஸ் டிப்ளான்டிக் ஃபேஸ்ன்னு சொல்லலாம். ஸ்போரோஃபைட்டிக்னா என்ன 2n ஃபேஸ். அதுக்கப்புறம் இன் அண்டர்கோஸ் மைட்டாட்டிக் டிவிஷன் நடக்கும்போது மல்டி செல்லுலராக ஃபார்ம் ஆயிடுது. அதுக்கப்புறம் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் எம்ப்ரியோ. அதுக்கப்புறம் எம்ப்ரியோ கோனி இஸ் எக்ஸோஸ்கோபிக். எம்ப்ரியோ கோன்னா என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸோஸ்கோபிக்ன்றாங்க. எக்ஸோஸ்கோப்பினா என்னென்னா அந்த ஜைகோ டிவிஷன் ஆகுதுல அது எங்கே நடக்குன்னா அப்பெக்ஸ். ஓகேவா, ட்ரான்ஸ்வர்ஸாக அது டிவிஷன் நடக்கும்ன்றத சொல்கிறாங்க. ஜைகோடோட டிவிஷன் ட்ரான்ஸ்வர்ஸ் குறுக்கலாக அந்த டிவிஷன் நடக்கும். அதே மாதிரி எம்ப்ரியோ டெவலப் ஃப்ரம் த அவுட்டர் செல். அப்பெக்ஸ்னால் அந்த நெக் ஷேப்புன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலேருந்து அது டெவலப் ஆகுது. ஓகேவா, குறுக்கலாக அந்த டிவிஷன் நடக்கும், சைக்கோட்லேருந்து டிவிஷன் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த எம்ப்ரியோ டிவைட் ஆகி கிவ் ரைஸ் டு ஸ்போரோஃபைட். எம்ப்ரியோ டிவைட் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து ஸ்போரோஃபைட்டாக நிறையா ஃபார்ம் ஆகுன்றத சொல்கிறாங்க. ஸ்போரோஃபைட் இஸ் டிபெண்ட் ஆன் த கேமட்டோஃபைட். கேமட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணி தான் ஸ்போரோஃபைட் அது இருக்கும். கேமட்டோஃபைட்னா என்ன சொல்லுவாங்க, அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷனை நம்ம பார்த்தோம்ல, ஸ்போரோஃபைட் கேமட்டோஃபைட். ஓகேவா, அந்த பிரையோஃபைட்ஸ் அண்ட் டெரிடோஃபைட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, ஆப்ளோ டிப்ளான்டிக் லைஃப் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஆப்ளோ டிப்ளான்டிக்னா என்ன, இதை டிபெண்ட் பண்ணி அது இருக்கும், இல்லைனா கேமட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணி ஸ்போரோஃபைட் இருக்கும், இல்லை ஸ்போரோஃபைட்டை டிபெண்ட் பண்ணி கேமட்டோஃபைட் இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, பிரையோஃபைட்ஸில் ஸ்போரோஃபைட் இஸ் டிபெண்ட் ஆன் த கேமட்டோஃபைட். கேமட்டோஃபைட்டை டிபெண்ட் பண்ணி தான் ஸ்போரோஃபைட் இருக்குது. அதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகி 3 பார்ட்ஸ் சொல்கிறாங்க. என்னென்னா ஃபுட், சீட்டா அண்ட் கேப்சூலா. ஃபுட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பேசல் போர்ஷன். அது வந்து கேமட்டோஃபைட்டோட எம்படன்னா ஒட்டி த்ரூ விச் வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் ஆர் சப்ளைட் ஃபார் த ஸ்போரோஃபைட். ஸ்போரோஃபைட்டுக்கு தேவையான வாட்டர் நியூட்ரியன்ஸ் எல்லாமே கேமட்டோஃபைட் வழியாக என்ன பண்ணுது, சப்ளை பண்ணுது. அதுக்கப்புறம் டிப்ளாய்ட் ஸ்போர் மதர் செல் ஃபவுண்ட் இன் த கேப்சூல் ரீஜன். கேப்சூல் ரீஜியனில் டிப்ளாய்ட் ஆன ஸ்போர். ஓகேவா, டிப்ளாய்னா 2n மதர் செல் வந்து எங்கன்னா கேப்சூல் ரீஜனில் இருக்குது. அது மியாட்டிக் டிவிஷன் மூலயமா ஆப்ளாய்ட் ஸ்போராக ஃபார்ம் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க. மியாட்டிக் டிவிஷன் மூலமா ஆப்ளாய்ட் ஸ்போர் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் பிரையோஃபைட்ஸ் ஆர் ஹோமோஸ்போரஸ். ஹோமோஸ்போரஸ்னால் என்னென்னா மேலும் ஃபீமேல் ஆர்கன் ஒரே தான் இருக்கிறது தான் ஹோமோஸ்போரஸ்ன்னு சொல்கிறது. அதே மாதிரி பிரையோஃபைட்ஸை சொல்கிறாங்க இன் சம் ஸ்போரோஃபைட் எலைட்டர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் அண்ட் ஹெல்ப் இன் த டிஸ்போசல் ஆஃப் ஸ்போர்ஸ். ஏன்னா அந்த சம் ஸ்போரோஃபைட்ஸில் எலைட்டர்ஸ்னால் என்னென்னா ஒரு செல் சொல்கிறது, அது ப்ரெசண்ட்டாக இருக்க ஸ்போரை வந்து வெளியே அடுத்துறது. ஓகேவா, வெளியே இருக்கிறது. டிஸ்போஸ்னால் என்ன சொல்லுவாங்க, வெளியே அனுப்புறது, அதை சொன்னால் அதுக்கு ஹெல்ப் ஆகுது. எக்ஸாம்பிள் மார்ச்சான்டீனாக்கு. அதுக்கப்புறம் ஸ்போர் ஜெர்மினேட் ஆகி டு ப்ரொடியூஸ் கேமட்டோஃபைட்டாக ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா, ஃபஸ்ட்டு எம்ப்ரியோவில் ஸ்போரோஃபைட்டாக உள்ளது, அது மியாட்டிக் டிவிஷன் நடக்கும்போது கேமட்டோஃபைட்டாக ஸ்போர் ஜெர்மினேட் ஆகுது. ஜைகோட் எம்ப்ரியோ அண்ட் ஸ்போரோகைனியம் கண்டெய்னிங் த ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ். ஜைகோட், எம்ப்ரியோ, ஸ்போரோகோனியம் இதெல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்ளாய்ட் green long living haploid phase is called the gametophytic phase. The haploid gametophytic phase alternate with the diploid sporophyte. என்ன சொல்கிறாங்கன்னா கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, இதில் லாங் லிவ் நிறைய நாள் இருக்குமா, கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸாக இருக்குமா. ஓகேவா, கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸ்னால் என்ன, ஆப்ளாய்ட் ஃபேஸுன்றதை சொல்கிறது. அதே மாதிரி இந்த ஆப்ளாய்ட் கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸ் அல்டர்னேட் வித் த டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ். அது அல்டர்னேட் ஆகும். ஆப்ளாய்ட் கேமட்டோஃபைட்டிக் ஃபேஸ் ஸ்போரோஃபைட்டாக அல்டர்னேட் ஆகும். அண்ட் ஸோ எட்ரோலோகஸ் அல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன். எட்ரோலோகஸாக அந்த ஜென்ரேஷன் மாறி மாறி இருக்கிறத எட்ரோலோகஸ் அல்டர்னேஷன்றாங்க. அதுக்கப்புறம் ப்ராஸ்கர் இந்த இயர் 1957 பிரையோஃபைட்ஸ் இன்டூ 3 கிளாஸ். இவர் வந்து என்ன பண்ணார்னா 3 கிளாஸாக பிரையோஃபைட்ஸாக கிளாஸிஃபை பண்ணார். ஒன்று எப்பாட்டிகாப்சிடா, ஆந்தோசெரோடாப்சிடா, பிரையோப்சிடா. அந்த எப்பாட்டிகாப்சிடானா லிவர் ஓட்ஸை சொல்கிறது, ஆந்தோசெரோடாப்சிடானா ஹார்ன் ஓட்ஸ், பிரையோப்சிடானா மோசஸ். இதெல்லாமே 3ஆக அவர் பிரிச்சிருக்காரு. லிவர் ஓட், ஹார்ன் ஓட், மோசஸ் எல்லாமே ஒரு 3 கிளாஸஸ் பிரையோஃபைட்ஸில். லிவர் ஓட்ஸ்னால் என்ன, ஃப்ளாட்டன் பாடிஸாக இருக்கும். ஹார்ன் ஓட்ஸ்னால் கொம்பு மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். மோசஸ்னால் என்ன சொல்லுவாங்க, அதில் வந்து லீஃப் லைக், ஸ்டெம் லைக், லீஃப் மாதிரி ஸ்டெம் மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குன்றதை சொல்கிறது. ஓகேவா, அப்போ எப்பாட்டிகாப்சிடா எக்ஸாம்பிள் ரிச்சியா, மார்ச்சியன்டியா, போரல்லா, ரெய்லா. அதுக்கப்புறம் ஆந்தோசெராப்டாப்சிடா, ஆந்தோசீரஸ், டென்ட்ரோசீரஸ், பிரையோப்சிடா, ஃபுனாரியா, பாலிட்ரைகம் அண்ட் ஸ்பாக்னம். இதெல்லாமே ஒரு 3 கிளாஸஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். இதான் வந்து ஆந்தோசீரஸ் ஸ்ட்ரக்சர். ஆந்தோசீரஸ்ன்றது என்னது, ஹார்ன் ஓட்ஸ் எப்படி
இந்த மாதிரி இருக்கா, ஹார்ன் மாதிரி இருக்கிறத சொல்கிறது. நெக்ஸ்ட்டு ஃபுனாரியான்றது மோஸோட ஒரு பார்ட் 3 கிளாஸ். இது மோசஸ்க்குரிய எக்ஸாம்பிள். இப்போ லீஃப் மாதிரி இருக்கா, அதில் வந்து ஃபுனாரியான்னு சொல்லலாம். ரிசைட் ஸ்ட்ரக்சரும் இருக்கும் இதில். அதாவது ரிசைட்ஸ்னால் என்ன பண்ணுது, சப்ஸ்ட்ரேட்டம் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணுது தாலஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த தாலஸ் ரிசாய்ட்லேயே 2 டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம்ல, பிக்டு அண்ட் ஸ்மூத்து. இதான் ஸ்மூத்தாக இருக்கிறது, இதான் ஃபஸ்ட் ஒன்று வந்து பெக்டு, நெக்ஸ்ட் வந்து ஸ்மூத் வால். பெக்டுன்றது இன்னர் லேயில் இந்த மாதிரி தனித்தனியாக ஓகேவா, இந்த மாதிரி இருக்கிறது பெக்டுன்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்மூத், லைட் அப்படியே உள்ளக்கு அப்படியே ஸ்மூத்தாக இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து ஃப்ராக்மெண்டேஷன் ப்ராசஸில் ரிச்சியாக எப்படி ஃப்ராக்மெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். அந்த கீழே உள்ள பார்ட் பீஸ் ஆகி அதுலேருந்து ஃப்ராக்மெண்ட் தனித்தனியாக செப்பரேட் ஆயிடுது. நெக்ஸ்ட் வந்து ஸ்பாக்னம் டியூபர் ஓகேவா, டியூபர் மூலிமா அது வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்கும்னு பார்த்தோம்ல, வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெம்மே ஃபார்மேஷன். ஜெம்மைனா கப் ஷேப் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே வந்து ஃபேஸஸ் எல்லாமே ஆப்ளாய்ட் ஃபேஸ் அந்த மாதிரி இருக்கும், அது மூலிமா ரீப்ரொடக்ஷன் நடக்கிறது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்ப்போம் எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். A large amount of dead thallus of sphagnum get accumulated, compressed, hardened to form peat. அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, டெட் தாலஸ் ஸ்பாங்கம் வந்து அது வந்து என்னென்னா டெட் தாலஸ் இருக்கிறோம், அதை வந்து என்ன பண்ணால் கம்ப்ரெஸ் பண்ணி அது வந்து ஒரு பீட்டாக ஃபார்ம் பண்ணுறாங்க. பீட்னா என்ன சொல்கிறாங்கன்னா உரம் மாதிரி, இப்போ மக்கி போன பொருள்லேருந்து அந்த செடிகளுக்கு உதவுற மாதிரி, அதை தான் சொல்கிறது பீட்டை ஓகேவா. யூஸ் பண்ணுற பொருளாக அது மாறுது, உரம் மாதிரி யூஸ் ஆகுது. அதே மாதிரி இன் நார்த்தன் யூரோப் பீட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஃபியூயல் இன் கமர்ஷியல் ஸ்கேல். நெதர்லாண்டில் ஃபியூயலாக யூஸ் ஆகுது பீட்டு. அதுக்கப்புறம் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நைட்ரேட், ப்ரௌன் டை அண்ட் டேனிங் மெட்டீரியல்ஸ் ஆர் டிரைவ் ஃப்ரம் பீட்டா. நைட்ரேட்டு ஓகேவா, அதே மாதிரி சாயம், ப்ரௌன் கலர் சாயம் பொடி சாயம், அதே மாதிரி டேனிங் மெட்டீரியல் லெதருக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே பீட்லேருந்து அவங்க எடுக்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்பாங்கம் அண்ட் பீட் ஆல்சோ யூஸ்ட் அஸ் ஹார்டிகல்ச்சர் அஸ் பேக்கிங் மெட்டீரியல் பிகாஸ் ஆஃப் த வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி. என்ன சொல்கிறாங்கன்னா, ஹார்டிகல்ச்சர்னு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ செடி கடைலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே வந்து இந்த பீட் ஹெல்ப் பண்ணுதான் ஓகேவா. அது வந்து என்னென்னா மெட்டீரியலில் அது வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி நிறையா, அது வந்து வாட்டரை வந்து பிரித்து வச்சுக்கும். அந்த மாதிரி ஹார்டிகல்ச்சரில் மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. மர்ச்சான்டினா பாலிமார்ஃபா இஸ் யூஸ் டு க்யூர் பல்மனரி டியூபர்குலோசிஸா. பல்மனரி டியூபர்குலோசிஸ் க்யூர் பண்ணுறதுக்கு இந்த ஆல்கே மெயினாக ஹெல்ப் பண்ணுது. மர்ச்சான்டினா பாலிமார்ஃபா இந்த பிரையோஃபைட்ஸ் பிளான்ஸை. நெக்ஸ்ட்டு ஸ்பாங்கம், பிரையம், பாலிட்ரைக்கம் ஆர் யூஸ்ட் அஸ் ஃபுட்டாக இது யூஸ் ஆகுது. பிரையோஃபைட்ஸ் ப்ளே அன் இம்பார்ட்டன்ட் மேஜர் ரோல் இன் சாயில் ஃபார்மேஷன் த்ரூ சக்சஷன் அண்ட் ஹெல்ப் இன் த சாயில் கன்சர்வேஷன். ஏன்னா பிரையோஃபைட்ஸ் வந்து மெயினாக சாயில் ஃபார்ம் ஆகிறதுக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணுது. த்ரூ சக்சஷன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அதுலேருந்து ஹையர் பிளான்ஸ் வளர்கிறதுக்கும் அதே மாதிரி சாயிலை நல்லா கன்சர்வ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது பிரையோஃபைட்ஸாக. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம டூ யூ நோ பார்ப்போம். பக்ஸ், பாமியா, ஆஃபைலா அண்ட் கிரிப்டோதாலஸ் மைராபிலிஸ் இதெல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா சாப்ரோஃபைட்டிக் பிரையோஃபைட்ஸ் ஓகேவா. சாப்ரோஃபைட்டிக் பிரையோஃபைட்ஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்ஸ், பாமியா, ஆஃபைலா அண்ட் கிரிப்டோதாலஸ் மைராபிலிஸ் இதெல்லாமே சாப்ரோஃபைட்டிக் பிரையோஃபைட்ஸுன்றதை சொல்கிறாங்க. இது ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, 1 வேர்டு கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டெரிடோஃபைட்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் சென்ட் பண்ணுற டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் மாதிரி உங்களுக்கு காமிக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.